ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசோட நத்தம் நிலத்தை அரசே திரும்ப எடுத்துக்குமா? ஸோ அதை கையகப்படுத்த முடியுமா? அதுக்கு காம்பன்சேஷன் தர மாட்டாங்களா அப்படிங்கிற பற்றி நிறையா சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிலம் இல்லாத ஏழை மக்களுக்காக அரசோட பட்டா போட்டு தர்ற நிலத்துக்கு பேர் தான் நத்தம் நிலம்னு சொல்கிறோம். ஒரு நிலத்தை ஒதுக்கியிருப்பாங்க. அதாவது இப்போது நம்ம நிறைய மக்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வீடு இருக்காது. ஸோ அந்த வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஒதுக்குறாங்க. ஸோ அதாவது புறம்போக்கு நிலத்தை நத்தம் நிலத்தை மாற்றி அதை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. ஸோ அதில் அவங்க குடியிருந்துட்டு வர்றாங்க அப்படின்னா, திரும்ப அந்த நிலத்தை எடுத்துக்க முடியுமா அப்படின்னா, கவர்மெண்ட் நினச்சா எடுத்துக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ நத்தம் நிலம் மக்களோட உபயோகத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹை கோர்ட்லேயும் ஆகட்டும், சார் நிறையா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் அக்வசிஷன் வேறு, லேண்ட் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது வேறு. ஸோ லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, எந்த நிலத்தை வேணாலும் கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது உங்களுக்கு பத்திர லேண்டாக இருந்தாலும் சரி, பட்டா லேண்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி லேண்டாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை உபயோகப்படுத்த முடியும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அதை நீங்கள் அவங்களே எந்த ஒரு காம்பன்சேஷன் கொடுக்காம எடுத்துக்க முடியுமா அப்படின்றது கிடையாது. ஸோ அதாவது நத்தம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதை அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க அப்படின்னா, அது அனுபவப்பாத்தியம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்க பட்டா எல்லாம் சேர்ந்து அது அவங்களோட நிலமாக மாறிடுது. அதை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கோ இல்லை வேறு பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முறையான காம்பன்சேஷன் தரணும். ஒன்று அமௌண்ட்டாக தரணும், இல்லை அதுக்கு பதிலாக வேறு இடம் தந்து தான் ஆகணுமே தவிர ஸோ அதை நம்ம இதாக எடுக்க முடியாது. ஸோ அப்போ நத்தம் நிலத்தில் இருக்கவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க திடீர்னு கவர்மெண்ட் காலி பண்ண சொல்லிட்டா எங்கே போகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை கண்டிப்பாக இல்லை. ஸோ கண்டிப்பாக அதை கோர்ட்டில் போட்டாங்க அப்படின்னாலும், கேஸ் போட்டாலும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் தீர்ப்பு வருமா தவிர ஸோ கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக வராது. அதாவது நத்தம் அப்படிங்கிறது அது நீர்நிலையோ இல்லை வேறு ஏதாவது நீர்வழி பாதையாகவோ இருக்கக்கூடாது. ஸோ அது நத்தமாக ப்ராப்பரான ஒரு நத்தம் லேண்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண முடியாது. அதே மாதிரி நத்தத்தை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை தான். ஸோ அதாவது நத்தம் லேண்டை எப்பவுமே கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கிறதுனா கடையோ இல்லை கட்டி வீடை வாடகைக்கிறதோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நத்தம் அப்படிங்கிறது நிலம் இல்லாத ஏழைகளுக்காக கவர்மெண்ட் கொடுத்த நிலம். அதை பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, இப்போ எனக்கு நிறையா சொத்து வந்துருச்சு அப்படிங்கிறக்காக அந்த நத்தம் லேண்டை வேறு கமர்ஷியல் பர்பஸ் இல்லை அதை வீட்டு வாடகைக்கோ இல்லை கடை கட்டிக்கிறதோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் அதை பெருசாக அதுக்காக கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு அதை அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாமா தவிர, ஃபைன் அமௌண்ட்ஸ் போடலாமா தவிர, அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதை டேக் ஓவர் பண்ண முடியாது. அதே மாதிரி நத்தம் லேண்டு மினிமம் மேக்ஸிமம் 3 சென்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். 3 சென்ட்டுக்கு மேலே நத்தம் கண்டிப்பாக யாருக்கும் பட்டா போட்டு தரமாட்டாங்க. அப்படி பட்டா போட்டு வாங்கியிருக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது இல்லீகலான ஆக்டிவிட்டி மூலமாக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு செல்லுபடியாகாது. இப்போ யாராவது நத்தம் லேண்டை நீங்கள் பத்திரப்பதிவு செய்கிறீங்க, அதாவது இந்த கண்டிஷனோட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பத்திரப்பதிவு இது செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக 3 சென்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ 3 சென்ட்டுக்குள்ளே தான் நத்தம் இருக்கணும். அதே மாதிரி நத்தம் லேண்டை அரசை கையகப்படுத்த முடியாது. அது கையகப்படுத்தினா அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் எல்லாமே எப்படி ஒரு பட்டா லேண்டுக்கு எப்படி பத்திரம் இருக்கிற லேண்டுக்கு தருவாங்களோ அதே மாதிரி தந்து தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.